அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா இந்தியன் குக்கிங் சமையல் நேரம். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார்டின் மீன் வச்சு எப்படி ஒரு சூப்பராக செமி கிரேவி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி கிரேவி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சார்டின் மீன் நான் எடுத்து நல்லா அதோட போனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஆல்ரெடி டின்னில் இருக்கிற மீனுன்றதுனால குக் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் க்ளீன் பண்ணி இப்படி எடுத்துக்கிறது தான் வேலையே. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பட்டை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, அடுத்ததாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. மசாலா நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டுக்கு இருக்கணும். அப்போது தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. மீன் எடுத்து இதில் நம்ம கோட்டிங் கொடுத்துடலாம். மீன் கோட்டிங் கொடுக்கும்போது மசாலா எல்லாத்தையும் 2 பக்கமும் ஈவனாக தடவி கோட்டிங் கொடுங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே நல்லாவே இறங்கும். சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாத்தையுமே மீனோட நான் கோட்டிங் கொடுத்துட்டேன். இதை இப்போது ஒரு 1 ஹவர் நம்ம மேரினேஷனுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. எடுத்து காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி இருக்குது மீனோட. இப்படி தான் இருக்கணும். ஒரு அகலமான பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மீடியம் சூட்டில் இருக்கணும். அப்போது நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீன் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி இந்த மீனை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போது தான் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வந்திருக்கும். இது வரைக்கும் டின் ஃபிஷ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி தோசைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும் போதும் சரி, திருப்பி விடும் போதும் சரி, அடுப்பு தீ லோ ஃப்ளேம்க்கு வச்சுக்கோங்க. மீன் பார்த்திங்கன்னா இது டின் ஃபிஷ் ஆல்ரெடி குக் பண்ணி இருந்ததுனால கொஞ்சமாக வெடிக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். மீன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் உள்ள எண்ணெயை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சமைக்கிறதுக்கு எந்த அளவு குவான்டிட்டி தேவைப்படுதோ எண்ணெய் அதை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எண்ணெய் எல்லாமே நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எனக்கு தேவையான எண்ணெய்களை வெளியே எடுத்துட்டேன். இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெடித்து வரட்டும். அது வரைக்கும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போது தான் வெந்தயம் பார்த்திங்கனாக்கா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைனா அதோடய பச்சை வாடைகள் அப்படியே இருக்கும். இப்போது இதில் நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 8 சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக எடுத்து வெட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக இது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அடுத்ததாக நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு அதோட பச்சை வாடைகள் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏன் கம்மியாக சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி மீன் வறுக்கிறதுக்காக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நான் காரத்துக்காக 3 ரெட் சில்லி, 1 லாங் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் இப்போது 1 தக்காளி பழம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா புளித்த தக்காளி பழமாக 1 தக்காளி பழம். இதை சேர்த்துட்டு தக்காளி பழத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இப்போது கறிவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பொருட்களை எல்லாத்தையும் வேக விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போது இதில் நாம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1½ டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி பவுடர் வந்து நான் சேர்க்குறேன். இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்பொழுதும் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைகள் இருக்கிற வீட்டில் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதில் இப்போது நான் உருளைக்கிழங்கு, கேரட் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு நம்ம தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிரேவிலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட் வேகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் வந்து நான் உருளைக்கிழங்கு, கேரட் வந்து தனியாக வேக வைக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மசாலா, இந்த மீன் பொரிச்ச எண்ணெய்லாம் உருளைக்கிழங்குல வந்து இறங்கினாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வந்துருச்சு, சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் ஏன் வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உருளைக்கிழங்கு, கேரட் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். கத்திரிக்காவை நம்ம அதோடு சேர்த்தாக்கா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் கத்திரிக்காவை வந்து கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்க்குறேன். இதை இப்போது நல்லா வந்து வரட்டும். இப்போது இதில் நாம் புளிக்கரிசல் வந்து சேர்த்துக்கலாம். புளிக்கரிசல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் வேக வச்சுக்கிட்டேன். நல்லாவே கொஞ்ச நேரம் நல்லா வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கை உடச்சி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போது இதில் நாம் மீன் சேர்த்துக்கலாம். என்னடா மீன் கிரேவின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு, கேரட்டுலாம் போடுறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. இதில் டின் ஃபிஷ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா, இதில் மலேசியனான நாங்கள் வந்து இப்படி தான் வந்து சமைப்போம். அந்த ரெசிபி தான் வந்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி இலைகளை வந்து தூவிக்கலாம். இப்போது நம்மளோட சார்டின் மீன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.